ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பும் 1/2 கப் பருப்பும் 2 மணிலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மல் சைஸில். இப்போ இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோங்க. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு உருண்டை உடையவே உடையாதுங்க. நீங்கள் இட்லி தட்டில் அவிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் டேரெக்டாக செஞ்சிங்கன்னா ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கும். உருண்டை எல்லாமே உடஞ்சி குழம்போட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆனாலும் உடையவே உடையாதுங்க. நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் குழம்பு எல்லாமே அந்த உருண்டைக்குள்ளே போய். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய், ஒரு அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் மட்டும் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா மேலே ரொம்ப கரிக்கிரும். அதே மாதிரி உள்ளே ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. சும்மா மேலே அந்த தோல் மேலே மட்டும் லைட்டாக வெந்திருந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே குழம்புல போடும்போது நல்லா வெந்துடும். அதோட இப்போ ஒரு 5லேருந்து 6 உருண்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உருண்டை உடையவே உடையாதுங்க. நான் 2-3 டைம் செஞ்சுருக்கேன். ஒரு 2-3 டைம் கிட்ட ஃபெயிலியர் ஆகிருக்கு. டேரெக்டாக குழம்புல சேர்த்து உடஞ்சி போயிருக்கு. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், அதுலேருந்து உருண்டை உடையவே உடையாது. இது போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டோடனே 2-3 நிமிஷத்துல நல்லா அந்த கலர் லேசாக மாறும், மேலே இருக்கிற ஸ்கின்னு மட்டும். அப்போயே நம்ம எடுத்துட வேண்டியதான். அப்பப்போ மட்டும் சுற்றியும் அப்படியே உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் இதாகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் எடுத்துட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்குலாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். இதே மாதிரி 5 இல்லை 6 உருண்டை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் டைம் ஆகாதுங்க. நீங்கள் உருட்டின உடனே அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். ரொம்ப நம்ம வடை அந்த மாதிரிலாம் போடுற அளவுக்கு நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படாது. போட்டு ஒரு 2 கிண்டி அப்படியே லைட்டாக அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் மாறினோன்னு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உருண்டை குழம்பு செம்மையாக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் டைமாக செய்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் குழம்பு. நிறைய பேர்த்துக்கு பயம் என்னென்னா உருண்டை உடஞ்சி குழம்பு தொக்கு மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிறது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், போட்ட உடனே லைட்டாக தான் நான் கிண்டிட்டேன். அப்பப்போ மட்டும் லைட்டாக கிண்டி விடுங்க. அப்படின்னா தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக பாருங்கள், உருண்டை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டா ரொம்ப அப்படியே மேலே கருகிற மாதிரி ஆனாலும் ஆயிரும். பைய மட்டும் கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், உருண்டைகளை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எனக்கு இந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்கு. இது நீங்கள் நல்லா குழம்புல போட்டு எப்படி வேணாலும் கிண்டலாம் இனிமேல். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை குழம்பு நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, குழம்புக்கு தேவையான அளவு.
எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறலாம். இது கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் போல் ஜீரகம், அதுக்கப்புறமேட்டு சோம்பு வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பருப்பு வந்து கேஸுங்கிறதுனால கொஞ்சம் அந்த வாயுவெல்லாம் எடுக்கும். உருண்டையிலையும் சேர்த்துக்கோங்க, இதுலேயும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க குழம்பு. அது கூட நான் வந்து 2 பல் பூண்டை மட்டும் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா உரித்து சேர்த்துருக்கேன். அந்த தட்டி சேர்க்கும்போது வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க. இது லைட்டாக அந்த பூண்டோட கலர் மட்டும் மாறட்டும். அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. குழம்புலே நல்லா வெந்துடும் பூண்டு, இருந்தாலும் லைட்டாக அந்த கலர் மாறணுங்கிறக்காண்டி பூண்டை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவு தாங்க பருப்பு போட்டேன். அதுக்கே எனக்கு 20லேருந்து 25 உருண்டை கிடச்சிச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க பருப்பு எவ்வளோ வேணுமோ. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புளியை வேற ஊற்றுறதுனால தக்காளியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த கிரேவி கொஞ்சம் வந்து கிடைக்கணும், அதுக்காக 2 தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. உப்பு போடாமல் தான் நான் மூடி வைக்கிறேன். அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளியை. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், இன்னும் கொஞ்சோண்டு மசாலாத்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பு போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி காரம் மட்டும் உங்களோட சாப்பிட்றத பொறுத்து சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க, ஏன்னா மசாலா கருகி போனாலும் போயிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். இது தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அப்படின்னா தான் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. ஒரு இன்ச்சாவது நல்லா வத்திரணும். அப்படின்னா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம். இப்போ தான் நான் போடுறேன், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு போடவே இல்லை. இது கல் உப்பு வேறு, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பின்னாடி. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. இப்போயே நீ போட்டு மூடி குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது மலமலன்னு. இப்போ இதில் நம்ம பருப்பு அரைச்சிருப்பீங்கள்ல மிக்சியில், அதோட தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு உருண்டையை மட்டும் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் புளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன், அதனால் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் போல் புளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டே சேர்க்காதீங்க, இந்த மாதிரி குழம்பு கொதிச்சதுக்கப்புறமேட்டு சேர்த்து பாருங்கள். இனிமேல் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அந்த பருப்பு தண்ணி வேறு ஊற்றிருக்கோம், அதோட புளியும் வேறு ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா கிண்டி விட்ருங்க. பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இதில். இப்போ இதில் நான் வந்துட்டு 2 உருண்டையை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இனிமேல் உருண்டை உடையவே உடையாது. அதனால் கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி உருண்டையை 2 உருண்டையை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா கவலையே பட தேவையில்லை. மொத்தமாக கூட எடுத்து கொட்டிடலாங்க வேணும்னா. நல்லா வடை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த குழம்புல எல்லாமே நல்லா இறங்கிரும். உருண்டைகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு டைம்னாலும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சேர்த்து பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். உடையவே உடையாது குழம்பு. அடுப்பு நல்ல சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா உருண்டை நல்லா அந்த பைய குழம்புல மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கிண்டி விடாதீங்க. போட்டு மூடி வச்சு மூடிடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம 3/4 வேக்காடு கூட வேக வைக்கல. லைட்டாக மேலே அந்த தோல் மட்டும் தானே வேக வச்சுருந்தோம். இப்போ இதில் கொஞ்சம் போல் தேங்காயை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இருக்கும். அது லைட்டாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா திக்னஸாக கிடைக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். உப்பு எல்லாமே இப்போயே பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடியாச்சு. பாருங்கள், குழம்பு எல்லாமே நல்லா தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு வற்றி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு உருண்டை கூட உடையலைங்க, அப்படியே கிடக்கு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி வெந்திருக்கா வேகலையா அப்படின்ட்டு. அப்படியே காமிக்கிறேங்க. கட் பண்ணவே இல்லை, வீடியோ கட் பண்ணவே இல்லை. அப்படியே தான் எடுத்தோடனே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்குங்க. நல்லா வெந்திருக்கு உள்ளெல்லாம். இந்த குழம்பு எல்லாம் நல்லா சார்ந்துருக்கு உள்ளே போய். நல்லா வெந்திருக்கு. அந்த தேங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.